ஒரு காலத்தில் இது ஒரு பெருநகரம் இல்லை, கடலோரத்தில் அமைந்த ஒரு அமைதியான மீனவ கிராமம். 1639இல் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த மண்ணில் கால் வைத்தது. வணிகம் என்ற பெயரில் ஆட்சி மெதுவாகத் தொடங்கியது. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அல்ல, அது அதிகாரத்தின் அடையாளம். அங்கிருந்துதான் ஓல்ட் மெட்ராஸ் உருவானது. ஒரு பக்கம் ஒயிட் டவுன், ஆட்சியாளர்களின் வசிப்பு. மற்றொரு பக்கம் பிளாக் டவுன், உழைப்பாளர்களின் வாழ்க்கை. ஒரே நகரம், ஆனால் இரண்டு உலகங்கள். குதிரை வண்டிகள், புகை வண்டியின் சத்தம், ஆங்கில சட்டங்கள் மக்களின் குரலை அடக்கிய காலம். ஆனால் அந்த மௌனத்தின் உள்ளே எரிந்தது ஒரு தீ, சுதந்திரத்தின் தீ. பிரிட்டிஷ் மெட்ராஸ் மறைந்தது, ஆனால் அதன் வரலாறு இன்றைய சென்னையின் அடித்தளமாக மாறியது. இதுவே ஓல்ட் மெட்ராஸ்.